வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 7 பாடம் அறிவியல் 3ஆம் பருவ தொகுத்தறி மதிப்பீடு வினாத்தாள் இப்போ பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண் 60. ரூம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. 10 × 1 = 10 மதிப்பெண். தொகுதி 3ல் பார்த்தீங்கன்னா 6 பாடம் இருக்குது. 6 பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடை, கோடிட்ட இடம், சரியா தவறா, பொறுத்துக்க இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு ஈஸி 25 மதிப்பெண் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் எல்லாமே படிக்கலாம். 2 மார்க்ஸை 5 மார்க்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அதிகபட்ச மார்க்கு வரும். ரூம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. 1 டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. நீர், குறுந்தகடு, கண்ணாடி, கல். கொஸ்டின் நம்பர் எழுதி எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனை எழுதணும். 2 ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பை அடையும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பின் வழியே செல்லும் பொழுது, மேற்கூறிய எதுவும் இல்லை. 3 அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். நீள்வட்ட விண்மீன் திரள், ஒடுங்கற்ற விண்மீன் திரள், குழுக்கள், சுருள் விண்மீன் திரள். 4 ஓர் இயற்கை இழையினை சுடரில் காட்டினால் அவ்விழை டேஷ் உருகும், எரிதல், ஒன்று மேற்படுவதில்லை, வெடித்தல். 5 PET என்பது டேஷின் சுருக்கெழுத்தாகும். பாலிஸ்டர், பாலியஸ்டர் மற்றும் டெரிலின், பாலித்தீன் டெரித்தாலேட், பாலித்தீன் டெரிலின். 6 மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமான பகுதி எது டேஷ் நீலம், மஞ்சள், கருப்பு, ஊதா. 7 பிரித்தெடுப்பவரின் நோய் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆஸ்மா, ஆந்த்ராக்ஸ், டைஃபாய்டு, காலரா. 8 டேஷ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். முட்டை, பால். இவை இரண்டும், இவை எதுவும் அல்ல. 9 தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. Ctrl+C, Ctrl+V, Ctrl+X, Ctrl+E. 10 ஆவணத்தை சேமிக்க டேஷ் மெனு பயன்படுகிறது. ஃபைல் ஓப்பன், ஃபைல் பிரிண்ட், ஃபைல் சேவ், ஃபைல் க்ளோஸ். ரூம் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 × 1 = 5. 11 டேஷ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். 12 அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். 13 பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் பயன்படுகின்றன. 14 நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை டேஷ். 15 ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது டேஷ். ரூம் லெட்டர் 3 சரியா தவறா. 5 × 1 = 5. 16 ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தை அமையும். 17 கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். 18 வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாகும். 19 வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள். 20 ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பென்சிலின். ரூம் லெட்டர் 4 பொறுத்துக. 5 × 1 = 5. 21 குட்டுப்புழு, 22 அமைதிப்பட்டு, 23 பிராய்லர், 24 இனிப்பான திரவம், 25 ஆடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஸ்டின், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆன்சர். கொஸ்டினை எழுதி அதனுடைய கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணணும். இறைச்சி, கோழிப்பண்ணை, பட்டு பூச்சி, ஆந்திர பிரதேசம், தேன். ரூம் லெட்டர் 5 எவையேனும் 10 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளி. 10 × 2 = 20. எந்த கேள்வி எழுதுகிறோமோ அந்த கேள்வியோடைய நம்பரை எழுதி ஆன்சர் எழுதணும். 26 ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? 27 முப்பட்டகம் என்றால் என்ன? 28 சுடரின் உள்மண்டலம் டேஷ், சுடரின் வெளிமண்டலம் டேஷ். 29 டெட்டாலின் முக்கிய மூலக்கூறுகள் யாவை? 30 வெப்பத்தால் இறுகும் நெகிழி பொருட்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 31 கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய ஏதுவான ஆடை வகை எது, ஏன்? 32 எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? 33 எத்தனை வகையான எரிதல் உள்ளது? 34 செரிகல்ச்சர் வரையறுக்க. 35 பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் எவையேனும் 2 எழுதுக. 36 நீர், குழாய், மின்சாரம் டேஷ். 37 உரை ஆவண மென்பொருளின் பயன்கள் யாவை? 38 வலது இசைவு என்பது என்ன? ரூம் நம்பர் 6 அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 3 × 5 = 15. 39 சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறுக அல்லது விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக. 39வது கேள்வியில் எந்த கொஸ்டின் கரெக்டாக தெரியுமோ
அந்த ஒரு கொஸ்டினை தான் சூஸ் பண்ணணும். 39ன்னு போட்டுட்டு 2த்தில் ஒரு கேள்வியை தான் எழுதணும். 40 செயற்கை இழைகளின் பயன்களையும் அவற்றின் வரம்புகளையும் பட்டியலிடுக அல்லது மெழுகுவர்த்தி சுடரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வரக்கூடியது. 41 பட்டாளைகளில் ஏற்படும் அபாயங்கள் யாவை அல்லது கோழி பண்ணையில் காணப்படும் பொதுவான நோய்கள் யாவை? ஆல் தி பெஸ்ட்.